ஒரு பொண்ணா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? ஒரு நாள் கூட மூச்சு விட முடியாது. பெருசா வந்துட்டான் கிளாஸ்ட்ரோபோபிக். கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனோட அப்பா அம்மா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் குழந்தை பெத்துக்கணும். பொண்ணா பிறந்தா இன்னும் குழந்தைங்களை பெத்துக்கணும். How does it matter? It's just 9 months per child. உங்க ட்ரீம்ஸ், உங்க ஆசைகளுக்கெல்லாம் குட் பை சொல்லிடணும். அதுக்கு மேல பஸ்ல போனாலும், நடந்து போனாலும், ஜிம், மால் எங்க போனாலும் ஆம்பளைங்க பொண்ணுங்களை இது வரைக்கும் பார்க்காத மாதிரி பாப்பாடுங்க. கண்ணை பார்த்து பேச தைரியம் இல்லன்னா கூட்டத்துல அவங்க கையால அவங்க வேலையை செஞ்சுருவாங்க. ஐட்டம், கத்தி, ஸ்பீக்கர், குதிரை, நாங்க என்ன மாடுங்களா? இதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அங்க பாக்குற இங்க பாரு. 45 டிகிரிஸ்லயும் பேரண்ட்ஸ் எங்க கிட்ட வீட்டுக்கு வெளியே போறியாமா ஃபுல் ஸ்லீவ் சல்வார் போட்டுட்டு போய், இல்லன்னா பசங்க சீண்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. நாங்க என்ன பண்றதுன்னு சொல்லு. பாப்கார்ன் மாதிரி வெயில வெடிக்கணுமா? இப்ப புது ட்ரெண்ட் வேற. போன தொடர்ந்து நியூட் பிக்ஸ். பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட். டியர் மென், பொண்ணுங்களான எங்களுக்கு உங்க நியூட் பிக்ஸ் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்ல. சோ ஜஸ்ட் zip it up. சோஷியல் மீடியால ட்ரோல் பண்றது, ஸ்லட்டன் கூப்பிடுறது, ரேப் த்ரெட் குடுக்கறது, அப்புறம் ஏன் பிளாக் பண்ணீங்க சிஸ்டர்? சோ யாரு தப்பா நடந்துக்கிறது? பசங்க. யாரு பொண்ணுங்களை சேர்ந்துறது? பசங்க. ஹராஸ் யாரு பண்றது? பசங்க. ஆனா யாரோட ஃப்ரீடம் போகுது? பொண்ணுங்களான எங்களோடது. நாங்க ஒண்ணு இங்க ஜாலியா போய் சொல்லல. அவன் நாங்க வீட்டுக்கு தெரியாம வெளியே போவோம் தான். ஆனா அதுக்காக எங்க கேரக்டர் சரியில்லைன்னு அர்த்தம் இல்ல. ஒரு தடவை தான் வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அது வாழ முழு உரிமை இருக்கு.